Hello friends, welcome to Meera Mind Voice, Day 59 in Big Boss House. இன்னைக்கு சொர்க்கலோகம் நரகலோகமாக மாறினது பிக் பாஸ் ஹவுஸ். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொர்க்கம் நரகமாக மாறின பிக் பாஸ் ஹவுஸில் இன்றைக்கி ரணகலம் நடந்தது. முதல்ல வேக்கப் சாங், அடுத்தது ஸ்ட்ரைட்டாக டெவில்ஸ் மீட்டிங். ஏன்னா நேத்திக்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துருச்சு, ஸோ மேக்கப் போட்டுட்டு எல்லோரும் ரெடி ஆகிடுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. எல்லாரோட மேக்கப்புமே அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டெவில்ஸினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுத்து அதை பற்றி ஒரு சின்ன டெவில்ஸ் மீட்டிங். டெவில்ஸினுடைய குணாதிசயங்கள் அப்படின்னாக்க வன்மம், பொறாமை, பழி தீர்த்தல், கொஞ்சம் கூட இறக்க குணத்தோடு இருக்கக்கூடாது. அதோடு இல்லாமல் அவங்க தேவலோகத்தை, தட் இஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நாள் முழுக்க ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கணும். அவங்கள பீஸ்ஃபுல்லாக இருக்க விடக்கூடாது. அவங்கள்ட்ட ஏஞ்சல்ஸ்கிட்ட 3 ஹார்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் எந்த டெவில் அதிக ஹார்ட்டை அவங்கள்ட்டேருந்து பறிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க டெவிலாக இருக்க தகுதி இல்லைன்னு நினச்சான்னாக்க டெவில்லேருந்தே ஒத்தரை, தட் இஸ் அவங்க இறக்க குணத்தோட ஐயோ இவங்களுக்கு ஏன் இதை பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஏன் அதை பண்ணுறீங்கன்னு ஏதாவது சொல்லி ஏதாவது பண்ணினான்னாக்க அவங்கள ஜெயிலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அருண் சொல்கிறாரு யாரும் பர்சனலாக போகாதீங்க அப்படின்னுட்டு. எல்லோரும் ஓரளவுக்கு பேசி இது பண்ணி அவங்கள எல்லாரையும் பொறுமை இழக்க வைக்கலாம். அதாவது we have to disturb them the maximum. அவங்கள பொறுமை இழக்கணும், கோபத்தை காட்ட வைக்கணும், அழுகையை வெளிப்படுத்தினோம். இது எது பண்ணினாலும் சரி அவங்க தே லூஸ். அவங்கள எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷரைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷரைஸ் பண்ணலாம். யாருக்கும் பயப்படாமல் அப்படியே வன்மம் தெறிக்க இருக்கிறது தான் டெவில்ஸினுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க உடனே டீமாக போனோன்னா யாருக்கு ஹார்ட்டுன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க, அங்கே போய் சண்டை போடாதீங்க. ஈவில் டீமில் இறக்க குணம் காட்டினா அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுடலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி முடிச்சுட்டு இவங்க 3 ஏஞ்சல்ஸை செலக்ட் பண்ணணும். இவங்க 3 பேர்கிட்டேருந்தும் நாங்கள் ஹார்ட்ஸை பிடுங்க போகிறோம் அப்படின்னுட்டு. இவங்க சூஸ் பண்ணது அன்ஷிதா, சத்யா அண்ட் ஆனந்தி. இதில் நடுப்புற ராணவ் அண்டு சாச்சனா சொன்னாங்க ஜெஃப்ரி எடுத்துக்கலாம், அவன் ஈஸியாக பிரேக் ஆகிடுவான். ஏன்னா ஆனந்தி இஸ் வெரி ஸ்ட்ராங், அவங்க சிரிச்சிட்டே இருப்பாங்களே தவிர எதையுமே காமிக்க மாட்டாங்க. அதே மாதிரி சத்யாவும் மூஞ்சி ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்லெஸ் ஃபேஸு, அவரும் எதையுமே காமிக்க மாட்டார். ஆனால் இவங்க 3 பேரும் இவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்க 3 பேரை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு சூஸ் பண்ணி பிக் பாஸ்ட்டை போய் சொன்னாங்க. பிக் பாஸ் சொன்னார் இந்த 3 பேரை தவிர வேறு யார் பிரேக் ஆனாலும் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ஸ்டார்ஸை எடுக்கக்கூடாது. இது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ரவுண்டில். அடுத்தாப்பில் நீங்கள் உங்களோட எதையும் அவங்களுக்கு சொல்லக்கூடாது. இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது, இது எதையும் அவங்களுக்கு சொல்லக்கூடாது. அண்ட் நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அடுத்தது ஏஞ்சல் மீட்டிங். நீங்கள் புன்சிரிப்போட அன்பாக இருக்கீங்களா அல்லது உங்களுக்குள்ள மல்லாக்கப்படுந்து தூங்கிட்டு இருக்கிற டெவில்ஸ் வெளியே வராங்களான்னு பார்ப்போம் அப்படின்ட்டாரு. 50 நாள் தாண்டியும் மனிதக்குள்ள மாணிக்கமாக இல்லை தேவதைக்குள்ள மாணிக்கமாக உங்களை காமிச்சிட்ருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னுட்டு எல்லாருக்கும் 3 பேட்ச் கொடுத்தாரு. இவங்க உடனே பேசினாங்க, நாம் யாருன்னு காட்டுறதை விட இந்த டாஸ்க்கை வின் பண்ணணும், நமக்குள்ளே நம்ம கிண்டல் பண்ண வேண்டாம், நம்ம எல்லாரும் யுனைட்டடாக இருப்போம். ஏன்னா எல்லோரும் ஒருத்தர் கிண்டல் பண்ணி தானே டேஸை ஓட்டிகிட்ருக்காங்க. சாப்பிட வரும்போது நிச்சயம் அவங்க நம்மளை கோவப்பட வைப்பாங்க. ஸோ நம்ம சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பண்ணணும்னு நிறைய பிளான் போட்டாங்கங்க. பேசி கேம் ஒரு பஸ்ஸரோட ஸ்டார்ட் பண்ணார் பிக் பாஸ். இனிஷியலாக எல்லாருமே பேசி தான் ஆரம்பித்தாங்க. பவித்ராவை தீபக் பேச ஆரம்பித்தார். நீ இத்தனை பேரை டார்ச்சர் பண்ணி போன வாரம் வெளில அனுப்பிச்ச, அவங்களுடைய பொம்மையை நீ இது பண்ணலை, அதை மெயினாக வச்சு பவித்ராவை எல்லோரும் டார்ச்சர் பண்ணாங்க. அன்ஷிதாவை தர்ஷிகா டார்கெட் பண்ணாங்க. அன்ஷிதா
ரொம்ப பிரேக் ஆயிட்டாங்க. முதல்லலாம் சிரிச்சுக்கிட்டே தலையில் தண்ணி ஊற்றினதுக்கு, அடுத்தது முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கு, எல்லாத்துக்குமே சிரிச்சுக்கிட்டே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து அந்த துணியை வச்சு மூஞ்சியை தொட, அது பண்ணு இது பண்ணுன்னொன்னே பயங்கரமாக உடஞ்சிட்டாங்க அவங்க. உடஞ்சி ஒரு ஹார்ட் எடுத்து தர்ஷிகாட்ட கொடுத்துட்டாங்க. பவித்ரா தான் ஃபஸ்ட் அழ ஆரம்பிச்சது. அவங்க வந்து ஒரு ஹார்ட் எடுத்து தீபக் கிட்ட கொடுத்துட்டு, அதுவும் பேச்சாலேயே தீபக் பண்ணி எடுத்துட்டாரு. அடுத்தது மொத்தமாக இறங்கி செஞ்சது மஞ்சரி, சாச்சனா, இவங்க 2 பேர் தாங்க. மஞ்சரி என்ன பண்ணாங்க, தக்காளி எடுத்து பவித்ரா மூஞ்சி முழுக்க தடவி, அடுத்தது முட்டையை உடச்சி பவித்ராவை குடிக்க வச்சு, அதை இதில் கேட்டுட்டாங்க, நீ எக்கு சாப்பிட்டு வரல அப்படின்னுட்டு. எக்கு சாப்பிட்றதுனால 4 முட்டை குடிக்க வச்சுருக்காங்கங்க அந்த பொண்ணை மஞ்சரி. இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணி ஒத்தொத்தராக ஒரு பேட்சியாக வாங்குகிறாங்க. மோரார்லஸ் இன்றைக்கி அன்ஷிதா ஒரு கட்டத்தில் பயங்கரமாக கோவப்பட்டு, இப்போ இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னுட்டு தூக்கி ஒத்தொத்தட்டையாக கொடுத்துட்டு, தீபக் அப்பயும் போய் கேட்குறாரு, எனக்கு ஒன்று எல்லோரும் கேட்குறாங்கன்னு கொடுக்குறல்ல, எனக்கு ஒன்று கொடு அப்படின்னுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஷீ ப்ரோக் டவுன் வெரி மச். பயங்கரமாக அழுது இதுவாகி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க, என்னை வீட்டுக்கு அனுப்புங்கன்னுட்டு. ஆனால் அதுவும் ஒரு ப்ளே அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்லிகிட்ருக்காங்க, டெவில் சொல்லிகிட்ருக்காங்க, அவள் அங்கே தனியாக ஒரு கேம் விளையாடுறா. இதில் நடுப்புற சௌந்தர்யா அண்டு ஜாக்லின், ஐயோ நீங்கள்லாம் பண்ணுறத பார்த்தா எங்களுக்கே பயமாக இருக்குது, எங்களுக்கு விளையாடவே தோணலை. ஆக்சுவலாக இவங்களும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோலாம் பண்ணினா இவங்க பண்ணுறது ரொம்ப மோசமாக இருக்குது பார்க்குறதுக்குங்கும்போது, நம்மளும் இப்படியெல்லாம் பண்ணினான்னாக்க நம்மளையும் வெளியில் மோசமாக பார்ப்பாங்க அப்படின்னுட்டு அருண் வந்து சொல்கிறாரு, அவங்க 2 பேருக்கும் ஸ்பேஸ் கொடுக்காதீங்க, அவங்க 2 பேரும் தனியாக ஒரு கேம் ஆடுறாங்க, அது உங்களுக்கு தெரியலையா, சௌந்தர்யாவை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுங்கன்னு மீட்டிங்கில் அருண் வந்து சொல்கிறாரு. அடுத்தது திரும்ப வீட்டில் ரணகலம். தர்ஷிகா வந்து இவனை ஜெஃப்ரியை புஷ்அப்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அந்த பையன் ஏற்கனவே சாச்சனா கொடுத்த ஒரு டாஸ்கால் புஷ்அப் பண்ணி முட்டி கிழண்டு ரொம்ப நொந்து போயிருக்கான். சரி, அவனை சொன்னான்னா யாராவது ஒருத்தர் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்தா, ஏஞ்சல்ஸ் வேறு யாருமே தன்னுடைய ஒரு ஹார்ட்டை காப்பாற்றிக்கிறதுல தான் இருக்காங்களே தவிர யாருமே வந்து ஸ்டாப் பண்ணலை. அந்த பையன் 100க்கும் மேலே போட்டுட்ருக்கான். இதை பார்த்துட்டு ஜாக்லின் ஒரு பக்கம் கத்த, அதுக்கு கூட சௌந்தர்யா கத்த, தர்ஷிகா வந்து நம்ம டாஸ்க் பண்ண வந்திருக்கோம், நீ யார் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, இதை முதல்லையே சொல்லியிருக்கலாமே, அவனை 100 புஷ்அப்ஸ் போட வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்த வேண்டாமே ஜாக்லினும். இது ஒன்றும் நம்ம அப்பம் வீடு இல்லை விளையாடாமல் உட்காந்துருக்கிறதுக்குன்னு சொல்ல, உடனே சௌந்தர்யா ஏன் அவங்க அப்பாவெல்லாம் இழுக்கிறீங்கன்னு அதோ வேறு ஒரு ட்ராக்குக்கு கொண்டு போக, இவங்க ஒரு ஒரு இதோட விளையாடவே மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பீக்குக்கு போயிட்டாங்க எல்லாருமே. அடுத்த மீட்டிங்கில் அருண் சொல்கிறாரு, இது வந்து பண்ணது தப்பு இல்லை, ஏன் உங்கள் அப்பா வீடா, ஏன் இது என்ன உங்கள் மாமியார் வீடான்னு கேட்டால் என்ன உடனே உன் புருஷன் இங்கே இருக்கான்னு அர்த்தமா, இது தவறு கிடையாது, நீங்கள் எல்லோரும் இப்படி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதே அருண் 3வதாக எகெயின் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அப்போ வந்து யாராவது ஒருத்தரை ஜெயிலுக்கு அனுப்பணுங்கும்போது இது எல்லாத்தையும் சௌந்தர்யா அண்டு ஜாக்லின் மோரார்லஸ் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இதே அருண் யார் ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு பார்த்துருவோம், ஒத்தரையும் அனுப்ப முடியாது, ஏன்னா அவர் பேரும் வருது உள்ள, இவரும் லீஸ்டாக பண்ணியிருக்காரு, இவர் எல்லாத்தையும் உட்காந்து பேசுகிறாரே தவிர வேறு எதுவும் பண்ணலை. முத்து பேசியே இதை வாங்கிறதுக்கு, ஹார்ட்டை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. கொஞ்சம் வச்சு, அதாவது ஃபிசிக்கலாக கொடுத்து பண்ணுறது வந்து சாச்சனா அண்டு மஞ்சரி. சாச்சனா கூட ஒரு லெவலில் நிறுத்திடுறாங்க, மஞ்சரி ஃபுல்லாக இறங்கிட்டாங்க. அவங்களுடைய ஃபுல் டார்கெட் பவித்ரா. ஒரு பீரியடில் பவித்ரா உடஞ்சி போய் அழறாங்க, போய் ஆனந்தியை கட்டிக்கிட்டு, யாரும் இங்கே டெவில்ஸ் இல்லையே அப்படின்ட்டு என்னை வச்சு செய்கிறாடி, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனந்தி வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அன்ஷிதாவோட 3 ஹார்ட்டும் பறிப்போயாச்சு. மஞ்சரி வந்து சொல்கிறாங்க, உள்ளே வந்து உட்காந்து சாப்பிடுன்னு. நீ யார் சொல்கிறதுக்குன்னு அந்த இடத்துல அன்ஷிதா வந்து மஞ்சரியை வச்சு ஒரு கத்துன்னு கத்த. அதே மாதிரி சாச்சனாவை, நீ உண்மையிலே குட்டி பிசாசு, சாச்சனா பண்ணதும் தப்பு,
ஆனந்தி வாயில் எக்கை கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட முடியாதுன்னு துப்பிட்டாங்க. அதையே தொட்டு தொட்டு அவங்க வாயில் திரும்ப அந்த பொண்ணு தடவிட்டு இருக்கு. அவங்க வாயை திறக்கல, பட் உதட்டில் தடவுது. பட் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. அதே மாதிரி சத்யாவுடைய பேண்ட்டு, அவருடைய காஸ்ட்லி 14,000 ரூபா ஷூ வாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் டேமேஜ் பண்ண பார்த்தாங்க சாச்சனா அண்ட் ராணவ். உடனே சாச்சனா ஆக்சுவலி அவரோட பேண்ட்டை கிழிச்சிட்டாங்க போல இருக்குது. இதெல்லாம் தவறுன்னுட்டு தீபக் சொல்லவே சொன்னார். நாங்கள் எல்லோரும் பேசியே தான் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணி தான் இதை பண்ண போகிறோம், டாஸ்க்கை பண்ண போகிறோம். ஃபிசிக்கலாக போகிறீங்கன்னா உங்கள் சௌரியம், அதுக்கான கான்சிக்வன்சஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓவராக ஃபிசிக்கலாக போகாதீங்கன்ட்டார். சாச்சனா கொஞ்சம் அடங்கிடுத்து அந்த சமயத்தில். இதுக்கு பின்னாடி வந்து ராணவ் போய் சத்யா கிட்ட சாரி கேட்டார். சத்யா இவங்க மீட்டிங் போது நடுப்புற வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது தப்பு, அதெல்லாம் எடுத்தது தப்புன்னு ஒரு கத்திட்டு தான் போனார். ஆனால் தனியாக போய் சாரி கேட்டோன்னா பரவாயில்ல மச்சான் அப்படின்ட்டாரு ராணவ் கிட்ட. சாச்சனா ஒரு கட்டத்தில் பயங்கரமாக அருண் வந்து கார்னர் பண்ண ஆரம்பித்த உடனே அவங்க மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது அருண் பேசினா கேட்குறாங்க ஜாக்லின். அதுவே முத்து வந்து ஜாக் நீ ஒரு நிமிஷம் உட்காருன்னா, என்னெல்லாம் உட்கார சொல்லாதீங்க முத்து, நீங்கள் யார் முத்து என்னை உட்கார சொல்கிறதுக்கு, இவங்க வாயை திறந்தாலே அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. முத்து பதிலே பேசலை. சரி நீ கத்துன்னு அருணை கத்த விட்டுட்டு உட்காந்துட்டாங்க. அருண் ஒரு சமயம் கத்துறாரு, ஆனால் ஒரு சமயம் சொல்கிறாரு முத்து நேர்மையாக தான் விளையாடினான், அவன் வந்து இதுவாக விளையாடலைன்னுட்டு. ஸோ இதில் நடுப்புற ஸ்கோர் பண்ணுறதுக்காக இவங்க எல்லோரும் பேசி யாராவது ஒருத்தரை ஜெயிலுக்கு அனுப்பணுன்னு உடனே சௌந்தர்யா தானே போய் உட்காந்துட்டாங்க. ஏன்னா இங்கே ஓட்டிங் பண்ணாங்க. ஓட்டிங்கில் சௌந்தர்யாவுக்கு 4 ஓட்டு. அப்போ தான் அருண் கத்திட்டாரு, யார் போகிறாங்க ஜெயிலுக்குன்னு பார்த்துருவோம், அதை எப்படி நீங்கள் அனுப்புவீங்கன்னுட்டு. பிக் பாஸே கூப்பிட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அது வேற கதை. அதுக்கு முன்னாடி சௌந்தர்யாவே போய் உள்ளே உட்காந்த உடனே ஐயோ அவளுக்கு மட்டும் இது கிடச்சிட போகிறதேன்னுட்டு ஜாக்லின்னு கூடவே போய் உட்காடுறாங்க. அங்கே வந்து எகெயின் அருண் கத்துறாரு, உங்களுக்கு இப்படி வந்து உட்காரணும், விதியை மீறணும்னா உங்களோட ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு போயிடுங்க ஜெஃப்ரி பண்ண மாதிரி. பிகாஸ் முத்து போய் ஜெஃப்ரி கிட்ட பேசி பண்ணும்போது மற்றவங்க டாஸ்க் கொடுத்தப்பெல்லாம் பண்ணிட்டாரு. ஜெஃப்ரி வந்து பேசி நில்லுப்பா உட்காருப்பான்னு முத்து பண்ணும்போது ட்ரெஸ்ஸையே கழட்டி போட்டு எடுத்துக்க நீ ஹார்ட் எல்லாத்தையும், எனக்கு தேவையே இல்லைன்னுட்டு ஜெஃப்ரி வந்து ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் சொன்னான், நான் டெவில் தான், எனக்கு கோவம் வந்தால் நான் கோவத்தை காமிப்பேன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தானே என்னை ஏஞ்சல்னு செலக்ட் பண்ணீங்க, ஏன் செலக்ட் பண்ணீங்க, நான் ஏஞ்சல்லாம் கிடையாது, என்னை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிங்கன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன். பிகாஸ் அவனாலேயே ஹேண்டில் பண்ண முடியல. கால் வேற வலி அந்த பையனுக்கு, பாவம். அவனை போட்டு தர்ஷிகா படுத்தின பாடு அதுதாங்க. இந்த வீட்டில் யாரோ ஒருத்தரை படுத்துகிறாங்க, அதனுடைய கோவத்தை அவங்கக்கிட்ட காட்டாமல், அவங்களுக்கு வேணுங்கிறவங்க கிட்ட காட்டாமல் இந்த மாதிரி வேற யாரோ ஒருத்தர்கிட்ட போய் காட்டுறாங்க. இதே மாதிரி தான் ஜாக்லின் ஜெஃப்ரி அண்ட் ரயானை பயங்கரமாக காப்பாற்றிட்டே இருந்தாங்க. யாராவது ரயானுக்கு குறி வைக்கிறாங்கன்னா அவனை அப்படியே ஷீல்டு பண்ண வேண்டியது. இந்த தர்ஷிகா ஜெஃப்ரியை வேலை வாங்கினாலே ஏன் விஷாலை வேலை வாங்க வேண்டியதானே? விஷாலை வேலை வாங்கினாலும் அன்ஷிதாவுக்கு கோவம் வரும்ல. விஷால் பக்கம் யாருமே போகலை. முத்து மட்டும் போய் பேசி பண்ணி பார்த்தாரு. விஷாலோடது ஆக்சுவலாக 3 ஹார்ட்டுமே அவர்கிட்ட தான் இருக்குது. சத்யாவோடது 3த்தையும் பறிச்சிட்டாங்க. ஒன்றுத்த மஞ்சரி எடுத்தாங்க, ஒன்றுத்த முத்து எடுத்தார், இன்னொன்றுத்த ராணவ் எடுத்துட்டான். 3 ஹார்ட்டும் சத்யாவோடதும் போயிடுத்து. சத்யா தன்னுடைய கோவத்தை மறைச்சிக்கிறதுக்காக சிரிச்சு பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒவ்வொரு தடவை ஹார்ட் எடுத்த உடனேயும் இவங்க வந்து கேமராவில் சொன்னான்னா பிக்பாஸ் அது கரெக்டாக இருந்ததுன்னா பாட்டு போடுவார். ஸோ தட் வாஸ் அ க்யூ ஃபார் த டிமான்ஸ், அவங்களுக்கு டெவில்ஸுக்கு. ஸோ பாட்டு வந்த உடனே நாங்கள் கரெக்டாக தான் பிடுங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ ஹவுஸ் வாஸ் இன் கம்ப்ளீட் கேயாஸ். இதில் அருண் வந்து சமயத்தில் மஞ்சரியும் முத்துவியும் எதிர்க்கணுங்கிறதுக்காகவே இந்த டாஸ்க்கு எதுனே புரியாமல் இவங்க விளையாடுறாங்க, மஞ்சரி தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறாரு. பிக் பாஸே கூப்பிட்டு சொன்ன உடனே எல்லோரும் உட்காந்து லிவிங் ஏரியாவில் பிஃபோர் ஏஞ்சல்ஸ் எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி யாராவது ஒருத்தரை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னோடனே இன்றைக்கி மாட்டினது ஜாக்லின். ஏன்னா ஜாக்லின் உண்மையிலேயே எதுவுமே விளையாடவே இல்லை. ஜாக்லினா சௌந்தர்யாவா அப்படின்னு கேட்கும்போது ஜாக்லின் உள்ளே அனுப்பப்பட்டார் ஜெயிலுக்குள்ளே. ஸோ இன்றைக்கி பயங்கரமாக அடி வாங்கினது ஒன்று பவித்ரா,
ரெண்டாவது அன்ஷிதா ஆக்சுவலாக ரொம்ப அடி வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க பயங்கரமாக கத்தி கத்தி தொண்டையை காலி பண்ணிக்கிட்டாங்க. யாருக்கு எங்கே ஸ்பேஸ் கிடைக்கும்னுட்டு பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலே தர்ஷிகா வந்து பாத்ரூம் ஏரியாவில் ஆனந்திட்ட உட்காத்தி வச்சு சொன்னாங்க, இது என்னுடைய டாஸ்க்கு. அதே மாதிரி நைட்டு சாப்பிடும்போது மஞ்சரி உட்காந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் கொடுக்கல அவளுக்கு மிளகா கொடுத்தது சாச்சனா, மஞ்சரி கொடுக்கல. மஞ்சரி எக்கு மட்டும்தான் பண்ணினாங்க. இந்த மாதிரி இந்த கீழே போட்டதை எடுத்து வச்சு அதெல்லாம் மஞ்சரி பண்ணலை. அதெல்லாம் பண்ணினது சாச்சனா. ஃபஸ்ட்டு மிளகா கொடுத்த உடனே மற்றவங்க சீனியை கொடு, தண்ணியை கொடுன்னப்போ மிளகாய்க்கு முறிவு பாலை கொடுன்னு நான் தான் சொன்னேன். பால் எடுத்துகிட்டு ராணவ் அவங்களுக்கு பால் எடுத்துகிட்டு வர போகும்போது கிச்சனில் இருந்த விஷால்லாம் பார்த்துட்டு, ராணவ் பால் எடுத்து குடிச்சாம்பாங்கிறாங்க. அவன் இவனுக்கு எடுத்துகிட்டு வந்தான்ப்பா, என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன நடக்குது, யார் என்ன பேசுகிறாங்கன்னே புரியாமல் பின்னாடி பேசி நிறைய குழப்பங்கள் ஓடிட்டுருக்கு. நான் அவளுக்கு பாலை கொடுத்தேன். அதே மாதிரி ஆனந்தியை உள்ளே வந்து சாப்பிடுங்கன்னு தான் சொன்னேன். ஆனால் அதுக்கு அன்ஷிதா பயங்கரமாக குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது ஒன்றுமே நான் ஒன்று கொடுத்தாலும் அதே மாதிரி பவித்ராவையும் நீ எக்கு சாப்பிடுவே இல்லை, இது ஓகே தானேன்னு கேட்டுட்டு தான் பண்ணினேன். நானும் கொடுமையாக பண்ணினேன் இல்லைங்கள, பட் அதுக்கு ஒரு பேக்கப் வச்சுட்டே தான் பண்ணினேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு 1 ஹவரில் பெருசாக காட்டலை. 24 ஹவர்ஸ் பார்க்குறவங்களுக்கு வீடு எவ்வளோ ரணகலமாக இருந்ததுங்கிறது தெரியும். ஒரு லெவலுக்கு மேலே அவங்களுடைய அந்த சத்தம் அதெல்லாம் கேட்கவே முடியலைங்க. இவ்வளோ கூட மோசமாக ஒரு டாஸ்க்குக்காக பண்ணுவாங்களா? அப்படி பண்ணுறத பிக் பாஸும் கூப்பிட்டு கண்டிக்காமல், இல்லை இவங்கக்கிட்டையாவது அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, நீங்கள் பணிஞ்சு போயிடுங்க உங்களால் முடியலன்னா அப்படின்னும் சொல்லாமல் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த வார வீக்கெண்டில் யாரை கேள்வி கேட்க போகிறாங்க, எதை சால்வ் பண்ண போகிறாங்க சத்தியமாக புரியல. இதை 24 ஹவர்ஸ் பார்க்காம விஜய் சேதுபதி சார் வேற அட்ரஸ் பண்ணினாருன்னா யார் எதை சொல்லி கொடுக்க போகிறாங்க தெரியல. கேப்டனாக இருந்து டாஸ்க்லேருந்து மொத்தமாக ரோபியை கழட்டி போட்டு போன ஜெஃப்ரி கரெக்டாக, அன்ஷிதா இவ்வளோ கோவப்பட்டு வெளிப்பட்டு கொஞ்சம் பண்ணின உடனே ட்ரிகரான அன்ஷிதா கரெக்டாக, இல்லை இவ்வளோ டார்ச்சர் பண்ண மஞ்சரி சாச்சனா கரெக்டாக தெரியல. ஆனால் இவ்வளோ மோசமாக ஒரு டாஸ்க் வைக்கணுமாங்கிறதும் புரியல. ஆக்சுவலாக இதில் ஒரே ஒரு விஷயம் இருந்தது. தீபக்கும் அருணும் சொல்கிறாங்க அவங்கள சைக்கலாஜிக்கலாக அட்டாக் பண்ணணுன்னுட்டு. ஆனால் ராணவ் தெளிவாக சொல்கிறான், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணினாலும் சரி இது டாஸ்க்குன்னு முடிஞ்சு போயிடும். ஆனால் வன்மத்தை கக்கிற மாதிரி நம்ம பேசினோன்னா அது அவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்யூச்சரில் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட்டு உட்காந்து அதை தான் இவங்க எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனந்தி, அன்ஷிதா, விஷால், அருண் இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வன்மத்தை கக்கிற மாதிரி இவர் பேசினார் அவர் பேசினார். ஸோ நீங்கள் பேசினீங்கன்னா முத்து பேசுகிறாரு, அது என்ன சொல்கிறாங்க, அவன் மண்டைக்குள்ளே கையை விட்டு அப்படியே மண்டையை கழுவுறான்ப்பா, அது பண்ணுறான்ப்பா இது பண்ணுறான்ப்பா. ஸோ நீங்கள் அருண் சொல்கிறாரு சைக்கலாஜிக்கலாக பண்ணணும், ஆனால் அப்படி பண்ணினா இப்படி சொல்லுவாங்க, இது எப்படி கரெக்டாகும்? ஸோ கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. உங்களுக்கு என்ன தோன்றுறதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு யாரோட கேம் பிடிச்சிருந்தது, இல்லை இந்த கேம் மொத்தமாகவே பிடிக்கலையா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.